இதில் உணவை பற்றி மட்டும் நமக்கு புரிதல் இல்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான வருத்தமான ஒரு விஷயம். பாக்கி எல்லாத்த பற்றியும் நமக்கு நிறைய அறிவு இருக்குது. கம்ப்யூட்டரை பற்றி தெரியும், நாசா டெக்னாலஜி தெரியும், எல்லா டெக்னாலஜியும் தலைகீழ தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் எதை சாப்பிடுவது தெரியல, எதை தவிர்ப்பது தெரியல. எந்த கீரையை சாப்பிடலாம்? கீரைன்னா என்ன? சுல்தான் சொன்னார் இல்லையா, கீரை பச்சை கலரில் இருந்துச்சுனாவே அதில் மெக்னீஷியம் நிறையா இருக்குது. இந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே. மெக்னீஷியம்னா விஞ்ஞானிகள் சம்மந்தப்பட்டதல்ல. மெக்னீஷியம் நிரம்ப இருக்கிறது தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமையில். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு கலர். சிகப்பு கலரில் மையக்கருன்னு எடுத்திங்கன்னா இரும்பு. இரும்பு இரும்பு சத்து தரம் தாழ்ந்துறதுக்கு பேர் தான் நோய். எந்த நோய் வேணுன்னா உங்களுக்கு வரட்டும். முடி கொட்டினாலும் சரி, மாதாந்திர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறாரு, எப்போ பார்த்தாலும். இப்போ கூட நிறைய பேர் பார்க்கலாம், டாய்லெட்டை பார்த்துட்டு தான் சாப்பிடவே போகிறோம். ஏன்னா டாய்லெட் போகிற இடம் இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்றதுக்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்படி நீங்கள் எந்த வியாதி எடுத்தீங்கன்னாலும் உங்களது இரத்தத்தில் இருக்கின்ற அதன் மையக்கருவான நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து தரம் தாழ்ந்து இருக்குது. இதுக்கு என்ன வைத்தியம்? பச்சை கலரில் இருக்கிற தாவரத்தில் ஓடுற ரத்தம், சுல்தான் சொன்னார் இல்லையா, ரத்தம் தாவரத்துக்கு ஓடுதுன்னு, அதோட மையக்கருக்கு பெயர் மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கீரையை நம்ம சாப்பிடவே தெரியலையே. எப்படி கீரை சாப்பிட்றது? எவ்வளவு சாப்பிட்றது? ஒன்றுமே தேவையில்லை. ஆடு மாடு திங்கிறது மாதிரி திங்கலாம். திங்க முடியுமா? தாவாங்கொட்டை வலிக்குமே. அப்போ எப்படி செய்யலாம்? அம்மி, குடகல், இப்போ தான் லேட்டஸ்ட்டு தான் மிக்சி இருக்குது. சும்மா ஒரு 4 இலையை, என்ன இலையை சாப்பிட்டா செத்து போயிடுவீங்களோ அது ஆடு மாடை விட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடு மாடு எதை பொறுக்கி திங்கலையோ அதை நீங்களும் திங்க வேணாம். ஆடு மாடு திங்கக்கூடிய எந்த இலையுமே நம்ம சாப்பிட ஏற்புடையது தான். அதை நமது நண்பர் அந்தோனிசாமி, இங்கே வெள்ளம் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டில் ஐயா அந்தோனிசாமி திருநெல்வேலி மாவட்டம். அவர் வீட்டில் ஒரு முறை எனக்கு விருந்து செய்த பொழுது அவர் கீரையை வச்சுட்டு இது என்னன்னு கேட்டார். எனக்கு தெரியலன்னு சொன்னேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னாரு. எனக்கு தெரியல. என்ன பிடிச்சிருக்கான்னாரு. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் மாவட்டத்தில் வேலியில் வைக்கக்கூடிய கிழுவை இலையோடைய கொழுந்தில் தான் இன்றைக்கி கீரை கடைஞ்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னாரு. நான் அப்போ அவரை கேட்டேன், இந்த கிழுவையை சாப்பிட்லான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் வீட்டை ஆடு மாடை அவுத்து விட்டேன், அது அப்படியே வேலியிலுக்கு போச்சு, அதை தின்னுச்சு. ஓ, இதை பொறுக்கி தின்னு தான் அவன் உடம்புல இவ்வளோ கொழுப்பு இருக்கா, அப்போ எனக்கும் கொழுப்பு வேணும், நானும் உன்னை பார்த்து பொறுக்கி திங்கிறேன்னு அன்னைக்கு திங்க ஆரம்பித்தேன்னு சொன்னார். அறிவு என்பது புத்தகத்தில் படித்து பெறுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை திங்கக்கூடாது? இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் உங்களை நான் கேட்டேன்னா என்ன இலை தின்னா செத்து போயிடுவோன்னு கேட்டால் அரளி இலைன்னு சொல்லுவீங்க, ஒடுவன்னு சொல்லுவீங்க. பாக்கி இங்கே கண்ணுக்கு தெரிகிற பாருங்கள், மா இலை இருக்குது பாருங்கள், முருங்கை இருக்குது, என்னென்ன இலை, அருகம்புல் இருக்குது, எல்லாமே சாப்பிட்லாம். சும்மா கொஞ்சம் இலை அரைச்சி அந்த பச்சையத்தை மட்டும் எடுத்து தண்ணி கலந்து தேன் கலந்து காலையில் குடிச்சிட்டிங்கன்னா சர்வரோக நிவாரணி. எந்த வியாதி, புற்றுநோய் உட்பட அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை தாவரத்தில் இருக்கிற பச்சையத்துக்கு இருக்குது. சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்? கீரைன்னா என்ன? முளைக்கீரை தான் கீரையா? பச்சையாக இருக்கிறது எல்லாமே கீரை. ஒரு 8 கீரை மனசில் வச்சுக்கோங்க. இந்த கீரையை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா எந்த வியாதியும் வராது. அடுப்பங்கரையில் இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பிள்ளையாருக்கு நினச்சிக்கிட்டிங்கன்னா அருகம்புல், சிவனை நினச்சிங்கன்னா வில்வம், ஞாபக சக்தியை நினச்சிங்கன்னா வல்லாரை, வயிற்றில் வாயில் புண்ணு வந்துச்சுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி. இந்த 8 இலையை மட்டும் கொஞ்சம் அரைச்சி டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டிங்கன்னா எந்த வியாதியும் வராதே. சின்ன சாதாரண விஷயம் தானே. சாப்பாட்டில் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷன்னா பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணும். சும்மா ஒரு வீட்டு வாசலில் போய் அம்மான்னு கேட்டால் அந்த அம்மா என்ன போடுதோ அதை தானே திங்கிறான். சாப்பாட்டில் பணக்காரன் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அறிவில் பணக்காரன் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கணும். கத்திரிக்காவை சாப்பிட வேணாங்கிறாங்க. காரணம் அரிப்பு வரணும். அறியாத மக்கள். கத்திரிக்காயில் தான் விட்டமின் பி நிறையா இருக்குது. விட்டமின் பி சத்து, பாலிபெனால்னு சொல்கிறோம் இல்லையா. சில நண்பர்களை கேட்பாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ஒயின் எல்லாம் குடிக்கிறேன்? ஒயின் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, அதில் பாலிபெனால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
பாலிபெனால் வந்து ஒயினில் இருக்கிற அளவை விட அதிகமாக கத்திரிக்காயில் இருக்குது, நாட்டு கத்திரிக்காயில். அப்போ கத்திரிக்காய் சாப்பிட வேண்டியது அவ்வளவு அற்புதமான ஒரு காய். அது அரிப்பு வராது, அரிப்பு இருக்கின்றவர்களுக்கு ஊக்கப்படுத்தும். எஃப்ஐஆர் யார் மேலே போடுறோம்? கத்திரிக்காய் மேலே போடுறோம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? அரிசி சாப்பிடாதீங்க, சர்க்கரை வியாதி வந்துடுது. சர்க்கரை வியாதி எல்லாம் வரவே வராது. சர்க்கரை வியாதிக்கு மருந்து என்ன தெரியுமா? அரிசி. அரிசி தான் மருந்து. அந்த அரிசி எப்படி இருக்கணும்? அரிசியை உமியை நீக்கிட்டு தீட்டாத ஒரு அரிசி. அரிசிக்கு கலர் இயல்பாகவே ஜெனட்டிக்கல் கலர் என்னென்ன அரிசி இருக்குன்னா, வெள்ளை அரிசி இருக்கு, கருப்பு அரிசி இருக்கு, சிகப்பு அரிசி இருக்கு, பிரவுன் இருக்கு, பச்சை இருக்கு, பச்சை கலர் அரிசி இருக்கு. இப்படி அதோடைய கலர் ரகத்துக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு அரிசி, இன்னைக்கு வெள்ளை அரிசி. வெள்ளைன்னா நான் தீட்டின வெள்ளையை சொல்லலை, இயல்பாகவே வெள்ளையே இருக்கு, அந்த வெள்ளையை தீட்டாம சாப்பிடணும். சிகப்பு ஒரு நாளைக்கு, கருப்பு ஒரு நாளைக்கு. எவ்வளவு அரிசி இருக்கு தெரியுமா? பிரம்மாண்டமான ஒரு பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் உலகம். இந்த நம் உணவில் ஒரு சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நேரம் நிறையா நான் இப்பயே எடுத்திருக்கேன். ஏன்னா விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்ம சந்திக்க முடியும். தினசரி உணவில் தேனை சேர்த்துக்கொள்ளுங்கள். தேன் இல்லாத ஒரு நாளை நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, தேனா மலச்சிக்கல் வருமே, தேன் சாப்பிட்டாலே நம்ம கான்ஸ்டிபேஷன் வந்துருமே. சகோதர சகோதரிகளே, அதை சொல்லுகின்றவர்கள் வீட்டில் அவங்க தாத்தா காலத்தில் வாங்கின ஒரு 50 மில்லி தான் தேன் வச்சிருப்பார். தேனை வாங்கியே இருக்க மாட்டார். ஆனால் தேன் சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும்னு சொல்லுவார். எலுமிச்சம்பழத்தை குடிச்சே இருக்க மாட்டார். எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டா ஆண் தன்மை போயிடும் பாரு. தான் என்ன சொல்கிறோம் செய்கிறோம் என்று தெரியாமலே நிறைய மக்கள் அவதூறை, நல்ல விஷயத்தை அவதூறு என்று பரப்பிக்கிட்டு வருவாங்க. தேன் தினசரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடு வராது. புள்ளிவரமாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் சாப்பிடுகின்ற அல்லது வைத்திருக்கின்ற அல்லது உண்ண நினைக்கின்ற தேனில் 22 ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ், 28 மினரல்ஸ், தாது உப்புக்கள், 11 சக்கரை சத்து. இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தேன். உங்கள்கிட்ட தேன் பெட்டி இருந்துச்சுன்னா வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். செய்ய முடியவில்லையா? பயப்படாதீர்கள், இவர்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். செய் அல்லது சேர்ந்து கொள். உங்களால செய்ய முடியுதா? செய்யுங்க, சந்தோஷம். செய்ய முடியலையா? செய்யறவங்களோட சேர்ந்துக்குங்க. அனைவரும் வளம் பெறலாம், நலம் பெறலாம். இந்த இடத்துல பெரியார் சொன்னதுதான் நான் சொல்ல விரும்புறேன். என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நிறைய யோசி, வந்துட்டு பேசாதம்பாரு, வந்துட்டு குதர்க்கம் பண்ணாத. வர்றதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம்னா என்ன, இயற்கை மருத்துவம்னா என்ன, நான் 1000 கேள்வி கேளு. நிக்க வச்சு சட்டையை பிடிச்சி கேளு. இயற்கை விவசாயம் திங்கிறவன்லாம் பொழைச்சிக்குவீங்களா, மற்றவன்லாம் செத்து போயிடுவானா நினைக்கிறதெல்லாம் கேளு. இதுக்கெல்லாம் உனக்கு விடை கிடைச்சி வந்ததுக்கு அப்புறம் இடையில திரும்பி இயற்கை விவசாயம் லாபம் வருமா அப்படின்னு திரும்பி கேட்டா அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. செய்து கொள்ளுங்கள் அல்லது சேர்ந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் நம்ம நிறைய விஷயத்த சொல்லணும். தேன் என்பது அவ்வளவு முக்கியம் முக்கியம் முக்கியம். டெய்லி உங்கள் டைனிங் டேபிளில் தேனை வச்சு சும்மா ஒரு ஸ்பூன் தேனை வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னாவே அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடும். உடம்பில் புற்றுநோய் வராது. டிஸ்இன்ஃபெக்ஷனில் முக்கியமானது தேன். அதே மாதிரி நாட்டு சக்கரை கருப்பட்டி அங்காடியில் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ ஜீனி வச்சுருப்பீங்க. ஜீனியை நெருப்பு வச்சிங்கன்னா எரியும். டெட் பாடியோட போட்டு கொளுத்தி பார்ப்பீங்க. பிரேதம் எரிக்கிறப்ப ஜீனி அள்ளி கொட்டுவாங்க. ஒரு 3 சத்தம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஜீனிக்கும் நாட்டு சர்க்கரைக்கும். கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் இருக்கலாம். தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறதும் கருப்பட்டி தான், பனை மரத்துலேருந்து எடுக்கிறதும் கருப்பட்டி தான், கரும்புலேருந்து எடுக்கிறதும் கருப்பட்டி தான், வளைகுடால ஈச்ச மரத்துலேருந்து எடுக்கிறதும் கருப்பட்டி தான். பதனி எது எதுலெல்லாம் வருமோ, எதை புழிஞ்சா தண்ணி வருமோ அதெல்லாம் சர்க்கரை செய்யலாம். ஜீனியில இரும்பு சத்து 0, சர்க்கரை சத்து அதில் இரும்பு சத்து இல்லை. பாஸ்பரஸ் எரிசத்து ஒரே 1 மில்லிகிராம். கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து 11.4. ஆனால் நாட்டு சர்க்கரையில் எவ்வளோ தெரியுமா? சுண்ணாம்பு சத்து 80 மில்லிகிராம். 80. பாஸ்பரஸ் எவ்வளோ தெரியுமா? 40 மில்லிகிராம். இரும்பு சத்து எவ்வளோ தெரியுமா? 12 மில்லிகிராம். அப்போ ஒரு கரண்டி நாட்டு சர்க்கரை டெய்லி சாப்பிட்டாலே இரும்பு சத்துலேருந்து, சுண்ணாம்பு சத்துலேருந்து மூளை வளர்ச்சிக்கு அவசியமான சத்து என்ன? பாஸ்பரஸ். இந்த 3 சத்தும் அபண்டண்டாக கிடைக்கிதே ஒரு சின்னோண்டு ஒரு கரண்டி கருப்பட்டியில்.
கருப்பு டீயை எப்படி குடிக்கலாம்? காப்பி டீ. காப்பி டீங்கிறது ரொம்ப கொடிய பானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் குடிக்கணுங்கிறப்ப காப்பி டீக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஐயா வந்து மாமரம் நிறையா வச்சுருக்காரு. காப்பி குடிக்கணும்னா 2 குடிங்க இப்போதைக்கு. ஒன்று மாங்கொட்டை இருக்கு இல்லையா, மாங்கொட்டையிலேருந்து பருப்பு எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி டப்பாவில் கொட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எல்லா சீசன்லேயும் ஒரு ஸ்பூன் மாங்கொட்டை பருப்பை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரையை போட்டு ஆற்றி சாப்பிட்டிங்கன்னா பிரம்மாண்டமான காப்பி. மாம்பருப்பு காப்பி, சிறுநீரகம், கர்ப்பப்பை, இதுக்கெல்லாம் மெடிசன். அது என்ன ₹1,00,000 எவன் மாம்பழம் சாப்பிட்றானோ அவங்ககிட்ட கொட்டையை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் காசு கொடுத்து மாங்கொட்டை வாங்க வேணாம், சாப்பிட்றவன் பக்கத்திலே நின்னுங்க, இதில் போட்டிருப்பான்னு சொல்லுங்க. நாவப்பழம் போன சீசனில் நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் செஞ்சு பாருங்க. ஒன்றும் ஹைஜீனிக்குங்கிற பேரில் அபத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாவப்பழத்தை சாப்பிட்டு துப்புறான்ல, அந்த கொட்டையை வாங்கி கழுவி காய வச்சு பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா நாவக்கொட்டை காப்பி பிரம்மாண்டமாக உங்கள் உடம்புல வேலை செய்யும். காப்பின்னா இந்த 2 பயன்படுத்திக்கிங்க. வெல்லம் போட்டு ஆற்றிக்கிங்க. டீ குடிக்கணும்னு ஆசைப்படுத்தீங்களா? மா இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை ப்ரூன் பண்ணுவாங்க. மாமரம் வச்சுருக்கவங்க ஆஃப் சீசனில் ப்ரூன் பண்ணணும். அந்த ப்ரூன் பண்ணுற இலையெல்லாம் காய வச்சு பவுடராக ஆக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மா இலையை கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டிங்கன்னா மேங்கோ டீ. கொய்யா இலையை காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கிட்டு அதை போட்டிங்கன்னா கோவா டீ. செம்பருத்தி இலையை காய வச்சு போட்டிங்கன்னா செம்பருத்தி இலை ஹைபிஸ்கஸ் டீ. எலுமிச்சை இலை இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட், வாசனை நறுமணமாக இருக்கும். அப்போ கொய்யா இலை சக்கரை வியாதிக்கு ரத்த கொதிப்புக்கு மருந்து, மா இலை சிறுநீரகம் போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்து, செம்பருத்தி இதயம் போன்ற ஒரு கார்டியோ ரிலேட்டட் டிசார்டருக்கு செம்பருத்தி இலை டீயை சாப்பிடுங்க. அப்போ இதை விட இன்னும் கூட போய் சொன்னால் எந்த இலையை தின்னா செத்து போயிடுவீங்களோ அதை தவிர எல்லாத்தையும் டீ போட்டு குடிக்கலாம். அப்போ செலவு தேவையில்லையே, செலவுங்கிறதே இல்லையே உங்களுக்கு. அப்போ என்ன வேணும்? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆசை மட்டும் படணும். ஆசைப்பட்டாலே போதும். உழவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று நீங்களாக இருந்தால் செஞ்சுக்குங்க, இல்லை ஐயா இன்னமே இதெல்லாம் பவுடர் ஆக்கி 100 கிராம் 200 கிராம்னு வச்சிடலாம். ஆர்கானிக் காப்பி கொட்டையை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாம்பேக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் இதுக்கு போகிறப்ப தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு உதவி செய்யணும். அவர் இப்போ குருமூர்த்தி மாதிரி கோகுல் மாதிரி ஆர்கானிக் சாப்பிடக்கூடிய நண்பர்கள், மது அருந்துறவர் சொன்னார், நான் நெட்டில் பார்த்துட்டேன், பாம்பேயில் வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு கம்பெனி ஆர்கானிக் பிராண்டி கொண்டாந்து விற்கிறாங்க, எனக்கு ஆர்கானிக் பிராண்டி வாங்கிட்டு வாங்குறாரு. இந்த வேலையெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேயா, நீ என்னையா நீ இயற்கைன்னு சொல்லிவிட்டு பிராந்தியை பற்றி உனக்கு என்னையா ஆர்கானிக் பிராண்டி இருக்குல்ல, நீ ஆர்கானிக் மார்க்கெட்டில் தானே, நீ வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. தங்க ஊசின்னு வயிற்றுல குத்திக்க முடியாது. அப்போ அந்த ஆர்கானிக்ங்கிறதுல காப்பி கொட்டையை வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எங்கேயோ யாருக்கோ விளைஞ்ச ஒரு பொருள், அது நாட்டை காடை அழிச்சு நாடாக்கி அந்த இடம் ஏன் அந்த வெஜிடேட்டிவ் எல்லாம் மலை மேகத்தையே ரிசீவ் பண்ணாது, அந்த டீ இலையெல்லாம். ஆனால் இந்த மரங்கள் மலையை ரிசீவ் பண்ணும். இந்த கேனபீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவிகை மலையை இறக்கும். ஆனால் டீ காப்பி பயிர்கள் வந்து மலையை இறக்கக்கூடிய மேகத்தை திரட்டாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் டீ தூள் குடிக்கணுமா, இந்த மாதிரி எந்த இலையை வேணாலும் போட்டு குடிச்சு பாருங்கள். குடிச்சிங்கன்னா தான் அந்த இன்பம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பட்ஜெட் வேறு ரொம்ப குறைஞ்சி போயிடும். பணமே வந்து ஒட்டடை அடைஞ்சிடும். வீட்டில் வச்சிங்கன்னா பணத்தை எடுக்கிறப்ப அதில் கொஞ்சம் ஒட்டடை அடைஞ்சிருக்கும், பழைய காலம் மாதிரி. இப்போ என்னென்னா சூடாகவே இருக்குது. பணம் வந்து சுட சுட வெளியே போயிட்டுருக்கு, பிரிண்ட்லேருந்து வெளியில் போயிட்டுருக்கு. பணம் மக்கி போய் பணத்தை எடுத்தாலே சளி பிடிக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் போய் பணத்தை தொட்டையா ஒரே தும்மலியா அப்படின்னு சொல்கிறவன் பணக்காரன். நோய் இருக்கக்கூடாது. பணத்தை பை நிறையா வச்சுக்கிட்டு எதுக்கு பணம், எதுக்கு பணம்? பணம் என்பது மனிதனை சீரழிக்கின்றது. பணத்திலிருந்து விடுபடுங்கள். தேவை மிக மிக அவசியம். தேவையை பூர்த்தி செய்ய இயற்கை பிரபஞ்சத்தில் நிரம்ப தந்திருக்கிறது. அதான் மகாத்மா காந்தி, இந்த ஒட்டுமொத்த மக்களின் தேவையை இந்த பூவி பூர்த்தி செய்யும், ஆசையை பூர்த்தி செய்யாது எந்த காலத்திலையுமே. உங்கள் எல்லா தேவைக்கும் இருக்கு, உங்கள் எல்லா தேவைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. நான் சுடுதண்ணீர் குடிச்சு பழக்கப்படுத்திட்டேன், காப்பி டீ தவிர்க்க வேணாம், குடிங்க. இந்த காப்பி, இது மாங்கொட்டை காப்பி, நாவக்கொட்டை காப்பியை குடிங்க, டீ இதை சாப்பிடுங்க. சின்ன விஷயம் தானே. புரிந்து கொள்வதிலேயே நம்ம வந்து குறைச்சி இது பண்ணணும். இட்லி சாப்பிடணும். இட்லி எப்படி சாப்பிட்றது? நவீனத்தில் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்கு இல்லையா, அதில் ஆய்வு பண்ணியிருக்காங்க.
ஏசியன் கண்ட்ரியில் இருக்கிற டிஃபன் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்து ஆய்வு பண்ணி எந்த டிஃபன் நல்லதுன்னா முதல் பரிசு வந்து இட்லிக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்ற இட்லிக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆனால் இட்லி எப்படி இருக்கணும்? நிறைய பேர் இட்லி அரைச்சி மாஸ்டராக இருப்பீங்க. என் வீட்டில் செஞ்சாங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டவன் வந்து சிக்கலால் இருக்கான், சக்கரை வியாதியோடு இருக்கானே. அப்போ உங்கள் இட்லி பஞ்சாக இருந்து என்ன அர்த்தம்? ஏன் சக்கரை வியாதி வந்துச்சு, ஏன் பிபி வந்துச்சு? எளிமையாக தெரிஞ்சுக்குங்க. இட்லிக்கு அடிப்படையான பொருள் 2. ஒன்று அரிசி, இன்னொன்று உளுந்து. நாளையிலேருந்து அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு ஐயாட்ட பதிவு பண்ணுங்க. அந்த அரிசி கைக்குத்தல் அரிசியாக இருக்கணும், தீட்டாத அரிசியாக இருக்கணும். 1. உளுந்து தோலோடு இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பெண்கள் குறிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லாம் குரு மாதிரி, ராஜராஜன் மாதிரி, இந்த மாதிரி சுரேஷ் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறப்ப இவங்க கூட வீட்டில் சமைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வயசில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் பெண்கள் சமையல்னு அர்த்தம். இப்போ அடுத்த தலைமுறை வந்து டே காப்பி போட்டியாடா நான் ஏந்திரிக்கலன்னு கேட்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இப்போ நாகரிக வளர்ச்சி. அவங்களுக்குள்ளே ஒத்து போகிறப்ப நமக்கு என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகளுக்குள்ளேயே ஒத்து போகிறப்ப நமக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அப்போ சமைக்கிறவங்க ஆம்பளையோ பொம்பளையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இட்லிக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கைக்குத்தல் அரிசி, உளுந்து எப்படி இருக்கணும்? தோலோடு இருக்கணும். அதில் இன்னொரு புள்ளி வரத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த உளுந்தை 5 மணி நேரம் தண்ணியில் முழுக்கி 5 மணி நேரம் தண்ணிக்கு வெளியில் எடுத்து வச்சிக்கினே எல்லாம் முட்டிக்கிட்டு முளைக்க ஆரம்பிக்கும். லேசாக அந்த அந்த தோல் உடையும், வைத்துக்கிட்டு அப்படி உடஞ்சி அப்படி முட்டும். அதை அரைச்சிங்கன்னா அந்த உளுந்துல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்குன்னு விஞ்ஞானிகள் பதிவு பண்றாங்க தெரியுமா? 300 மடங்கு ஊட்டச்சத்து. கூட 3 மடங்கு கிடையாது. 10 ரூபாய்க்கு உளுந்து வாங்கினீங்கன்னா 300 மடங்குனா எவ்வளவு? 3000 ரூபாய் மதிப்புக்கு ஊட்டச்சத்து. டிசைனர் ஃபுட். இன்னைக்கு பிரச்சனையே அதான். உலக அளவில் அமெரிக்காவில் டிசைனர் ஃபுட் வந்துகிட்டு இருக்கு. அந்த டிசைனர் ஃபுட்டுங்கிறது தான் இப்போ நடக்கிற அங்காடிகள் எல்லாம். நாம் என்ன சாப்பிட போறோங்கிறத டிசைன் பண்றீங்க வீட்டில். இட்லி எப்படி இருக்கணும்? கைக்குத்தல் அரிசி, தோலோட உளுந்து, அந்த உளுந்து முளைக்க வச்ச உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இதை போட்டு அரைச்சி அதுக்கு என்ன வேணாலும் கறிகாயோட சேர்த்து ஒரு சட்னி செய்யுங்க. அப்ப அந்த இட்லி உங்களை பாதுகாக்கும். இதுல வந்து என்னை பொறுத்தவரை ஆடுதுறை 43, கோ 43 இந்த மாதிரி ஒட்டு ரகங்களை நான் ஒத்துக்கிறது இல்லை. அது எந்த ரகமாக இருந்தாலும் பாரம்பரிய ரகங்களை மட்டும்தான் நான் ஒத்துக்கிறது. அதை உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட தொலைபேசியில் பேசலாம். ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்துடன் தானே இணைந்து ஒரு தாவரத்தை உண்டு பண்ணுமேயானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதன், அவன் விஞ்ஞானி என்ற பெயரிலோ அல்லது உழவன் என்ற பெயரிலோ 2 தாவரத்தை இணைத்து ஒரு தாவரத்தை எடுப்பானேயானால் அது ஏற்புடையது அல்ல. அதுக்கு மரபு குணம் இருக்காது. அது யார் செஞ்சாலும் சரி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஒரு மியூட்டேஷன் தமிழ்ல சடுதி மாற்றம். ஒரு உயிர் தன்னை மேன்மைப்படுத்துகிறது மியூட்டேஷன்ல, அந்த ஜெனடிக் கேரக்டரை மேன்மைப்படுத்துதுன்னா விஞ்ஞானிகள் எவ்வளவு வருடம் ஆகும்னு பதிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? 15,000 வருடங்கள், 15,000 இயர்ஸ். அதை 6 வருடத்தில் ஒரு வெரைட்டியா ரிலீஸ் பண்றோம்னா அதுவும் மனிதனின் பேராசையை தவிர இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை ஆசை அல்ல. எவாலுவேஷன் தியரி, பரிணாம வளர்ச்சி, தானே தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மனிதன் கணித்து புரிந்து பொறுக்கி திங்க வேண்டும். திரும்ப திரும்ப அதே வார்த்தை தான். மிக அருமையான யோக்கியமான வார்த்தை பொறுக்கி தின்பது. ஏண்டா பொறுக்கி திங்கிற? பொறுக்கி திங்கிறதெல்லாம் பொழைச்சுக்கும். வனத்தில் நம்ம இடம் தான் வனம். வனம்னா என்னமோ 100 ஏக்கர் வாங்கிட்டு போறதுன்னு இல்லை. நீங்க வீட்டில் இருக்கிற வீடு இல்லை, உங்க வீட்டில் கொல்லப்பக்கம் தெருப்பக்கம் அல்லது பிளாட்ல இருந்தா தொங்கு தோட்டம், ஹரிசாண்டல் கார்டன், வெர்டிக்கல் கார்டன், ஹேங் கார்டன், இப்படி நிறைய இருக்கு. மாடி தோட்டம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். சின்ன 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 விஷயங்கள் தான். பிரண்டை, கோவக்காய், ஆவக்காய், தினசரி பூசணிக்காய் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அதுவும் கோடை காலம். பூசணிக்காய் நான் நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. மூந்தன் மாதிரி இருக்கக்கூடிய பிராமணர்கள் பத்திரமா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தமிழம் பூரா ரோட்டில் போட்டு உடப்பான், திஷ்டி கழிக்கிறானாம். ஒரு கழுத்து இவ்வளோ கூட தூக்கிறதுக்கு கட்டடம் இருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டடமே உழுவுற அளவுக்கு ஒரு பூசணிக்காவை கட்டியிருப்பான்.
பூசணிக்காயை டெய்லி வாங்கி இவ்வளவு நீட்டை பூசணிக்காயை மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடித்து வடிகட்டி தேன் கலந்து காலையில் சாப்பிடுங்க. இந்த கோடையில் இருக்கின்ற எந்த வியாதியும் வராது. சின்ன சின்ன விஷயங்கள். உணவு மருந்தாக இருக்க வேண்டும். அந்த உணவு தான் உடலை வளர்க்கும். உடல் தான் நுண்ணுடலை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு. மைண்டுங்கிறது. என் பிள்ளை சரியாக நல்லா தாங்க படிக்கிறான், சரியாக நினைப்பு வர மாட்டேங்குது, நல்லா தாங்க எல்லா வேலையும் செய்கிறான், ஆனால் சோர்ந்து போயிடறான். என்ன காரணம்? உணவில் குறைபாடு. காலில் போடுற செருப்புக்கு கொடுக்குற முக்கியத்தை நம்ம வயிற்றுக்குள்ளே போடுற உணவுக்கு தர்றதில்லை. செருப்பு எந்த செருப்பு வேணாலும் வாங்குறதில்ல. நைக்கி தான் வேணும், பூமா தான் வேணும், வாட்ச் இந்த பிராண்டு தான் வேணும், கார் இந்த பிராண்டு தான் வேணும். ஆனால் என்ன இருக்கு? பஜ்ஜி இருக்கு, அதில் 2 கொடு வாங்கி உள்ள தள்ளிடுறது. அப்படின்னாவே என்ன அர்த்தம்? 108 கூப்பிட போறீங்கன்னு அர்த்தம். 108 வந்தவொடனே லபோதீபம்னு அடிச்சுக்க கூடாது, சந்தோஷமா செத்து போயிடணும். 108க்கே கூப்பிடாதீங்க யாரும். அங்க போய் சாவறத வீட்லயே செத்து போயிடலாம் இல்லையா? 108ன்னு சொல்றது நீங்க எல்லா தப்பும் பண்ணி சாகரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பொழைக்க வைக்கிறதுக்கு பேரு தீர்வு அல்ல. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய உயிரும் உடலும் உங்கள் பொறுப்பில், உங்கள் கையில் இருக்கு. அதில் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வோடு இருந்து இயற்கை உழவர்களை பாதுகாத்து இயற்கை உணவை உண்டு இயற்கை வாழ்வியல் வாழ்ந்தால் உழவு என்பதும் வாழ்க்கை என்பதும் இன்பமயமானது. நண்புங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நம் சமூகம் நம்மை மட்டும் நம்பி இருக்கிறது. நம் எதிர்காலம் நாம் நினைத்தால் மலரும். நினைப்போம். இன்றிலிருந்து குறைந்தபட்ச செயலில் இறங்குவோம். வாருங்கள், அனைவரும் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.